أبدا لن نحيد أبدا لن نحيد أبدا لن نحيد عن خطى الإيمان دربنا درب قويم دربنا சோம்பேறி என்னம்மா எந்திரி நீ ஏன் இவ்வளோ மணி நேரம் தூங்குனா புள்ளைய எப்போ ஸ்கூலுக்கு அனுப்புவ எந்திரிச்சு அவனை ரெடி பண்ணு போகிறேன் இருமா ரொம்ப டயர்டாக இருக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அம்மாவும் பிள்ளையும் ஃபோனை பார்க்குறது காலையில் விடிய விடிய தூங்குறது அதிகாலை எழுந்திருக்கும் பறவை நெடுந்தூரம் பறக்குமா நீ முதல்ல எந்திரிச்சா தானே உன் புள்ள எந்திரிப்பா டேய் எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பக்கத்து கடையில் சூடா கொத்து பரோட்டா முடியறதுக்குள்ள வாங்கிட்டு வந்து தின்னு போ அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா கேள்விக்கு வேலையே இல்லை சும்மா கத்திக்கிட்டே இருக்குது போ எனக்கு தூக்கமா வருது நான் மதியானம் ஸ்கூலுக்கு போறேன் சரி அப்ப தூங்கு உன் பையனை வீணாக்குறதே நீ தான் சின்ன பிள்ளை அப்படிதான் சொல்லும் நீ எப்படி சப்போர்ட் பண்ணலாம் தினமும் காலையில பள்ளிக்கூடம் போகலன்னா அவன் படிப்பு என்ன ஆகுறது அவன் எதிர்காலம் தான் என்ன ஆகும் சரி விடுமா நான் போய் எழுப்புறேன் டேய் எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு போய் ப்ரஷ் பண்ணு அம்மா என் ப்ரஷ் எங்க ப்ரஷ் பண்ணணும் கொண்டா என்னத்த ப்ரஷ் பண்ண போற பள்ளி இருந்தா தானே மொட்டும் சொத்தையா இருக்கு ஏய் கிழவி சும்மா இருக்க மாட்டா உன்னை வந்து வச்சுக்கிறேன் டேய் வாடா போவோம் டைம் ஆச்சு லேட்டா போனா கேட்டை பூட்டிடுவாங்க இருடா ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ஏண்டா நீ குளிக்கல இந்த அருக்கு ஸ்ப்ரே இது இருக்கும்போது நான் ஏன் குளிக்க பாடி ஸ்ப்ரே வச்சிருந்தேனே எங்க தெரியல தேடி பாரு அங்கதான் இருக்கும் என்னடா என்னடா ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற போடா போ இவ்வளவு பெரிய ரூமே இது மணக்க வைக்கும் போது என்னைய மணக்க வைக்காதா டேய் ஸ்மெல் அலையே தூக்குதுடா எனக்கு கொஞ்சம் அடிவேன் சரி வாடா ஸ்கூலுக்கு போவோம் அடியே அவன் சாப்பிடாம போறான் ஏதாவது சாப்பிட கொடு நான் ஒன்றும் சாப்பாடு செய்யலையம்மா இந்த காசு கடையில் போய் தீவனம் வாங்கி தின்னு அப்படியே லஞ்சுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி அனுப்பிடுமா இப்படி வளர்த்தா புள்ளைய எப்படி ஒழுங்கா வளரும் 5ல விளையாது 50லயும் விளையாது என்னத்தான் சொல்ல இப்படியா புள்ளைய வளர்க்கறது உன்னை இப்படியா வளர்த்த காட்சி 1 அந்த காலம் இடம் இல்லம் நேரம் அதிகாலை 5 மணி பங்கு பெறும் கதாபாத்திரங்கள் அம்மா மகன் பாட்டி அந்த காலம் அது 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 அற்புதமான காலம் அந்த காலம் அது 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 அற்புதமான காலம் தம்பி கண்ணு எந்திரிங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல எந்திரிங்கம்மா கூப்பிட்டீங்களாமா வாங்கம்மா தோட்டத்துக்கு போய் நீர் பாய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம் சரி தம்பி குளிக்கிறதுக்கு முன்னாடியே பல்ல துலக்கிருப்பா ஏமா தினமும் இந்த குச்சியால பல்ல துலக்க சொல்றீங்க ஆளும் வேலும் பல்லு குருதி 4 2 சொல்லு குருதி
ஆலங்குச்சி வேலங்குச்சி இதெல்லாம் வச்சு பல் துலக்குனா உன் பல்லு சுத்தமா ஆரோக்கியமா பூச்சி அடிக்காம இருக்கும்பா. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு குச்சை வெளிநாட்டுல 500 ரூபாய் விலை போட்டு விற்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த குச்சை வச்சுக்கிட்டு அதோட பயன் தெரியாம இருக்கும். சரிங்கம்மா, காலையில் எழுந்து படித்தா அப்படியே நினைவா இருக்குன்னு எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. நான் படிக்கிறேன். இந்தாப்பா நீராகாரம், இதை குடிச்சுக்கிட்டே படி. வேணாமா, அதை குடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும். அடே பேராண்டி, நீராகாரம் எவ்வளோ நல்லது தெரியுமா? இது உடல் சூட்டை தணிச்சு புத்துணர்ச்சியை தரும், செரிமானத்தை தூண்டி உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கும். ஓ, இவ்வளவு நல்லது இதில் இருக்கா? சரி பாட்டி, நான் இதை குடிக்கிறேன். சரி தம்பி, நீ படி. அம்மா உனக்காக காலை சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? உனக்காக உரல்ல இடிச்ச கேப்ப புட்டு செஞ்சிருக்கேன்பா. பனை வெல்லத்தை சேர்த்து சாப்பிடு. அம்மா, காலையில் நடக்கிறது நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா தம்பி. பஸ்லாம் வர நேரமாகுமா? நான் நடந்தே போயிட்டு வரேம்மா. சரி தம்பி, நேத்து தோட்டத்திலிருந்து பறிச்சிட்டு வந்த அவரைக்காய் எங்க வச்ச? ஏம்மா, அந்த காயை வச்சு என்ன செய்ய போறீங்க? தம்பி, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளு. ஆவார உண்டவர்கள் சாவார கண்டதில்லைன்னு நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அவரைக்காயை சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் கண்ணு. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. நாளைக்கு தோட்டத்துக்கு போய் நிறைய அவரைக்காயை பறிச்சிட்டு வரேம்மா. இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரி தம்பி, போயிட்டு வா. ஆகவே இக்கால மக்கள் சோம்பலை பழக்கப்படுத்தி கொண்டு காலை முதல் இரவு வரை கடைகளில் வாங்கும் கலப்படமான உணவுகளுக்கே முதலிடம் கொடுக்கிறார்கள் எனவும் ஆரோக்கியமான உணவு முறைகளை இழந்து பல்வேறு நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் திணை வகைகளையும் காய்கறிகளையும் உண்டு ஆரோக்கியமாக நொறுங்க தின்றால் 100 வாழ்வு என்பதற்கேற்றார் போல வாழ்ந்தார்கள் என்பதை இக்காட்சியின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. காட்சி 2. இந்த காலம், இடம் பள்ளிக்கூடம், நேரம் காலை 9:30 மணி. பங்கு பெறும் கதாபாத்திரங்கள் ஆசிரியர், மாணவர்கள். இந்த காலம் இது லேட்டஸ்ட் காலம். இந்த காலம் இது லேட்டஸ்ட் காலம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். நேற்று கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் பண்ணிட்டு வந்தீங்களா? எஸ் மிஸ். நீ ஏன்டா ஹோம்வொர்க் பண்ணல? இங்க பக்கத்துல வா. மிஸ், எங்க அப்பா புது போன் வாங்கி தந்தாங்க. அதுல வாட்ஸ்அப் செட்டிங், கூகுள் சர்ச்சிங், யூடியூப் டான்சிங்னு பார்த்துட்டு இருந்தேன். 1 மணி ஆச்சு, அதான் படிக்கல மிஸ். இப்படியெல்லாம் ஃபோன் பார்க்க கூடாது. அன்னன்னைக்கு கொடுத்த ஹோம்வொர்க்கை அன்னன்னைக்கே முடிக்கணும், புரியுதா? எஸ் மிஸ். சரி, நீ ஏன்டா படிக்கல? மிஸ், எங்க மிஸ் பசங்கள்லாம் சேர்ந்து கேம் விளையாட போன் எடுத்துட்டு வர சொன்னாங்களா, அதான் நாங்க சேர்ந்து விளையாண்டோம் மிஸ். சேர்ந்தா அப்படி என்ன விளையாட்டு? இந்த கிட்டி பல்லு, கபடி, கோலிக்குண்டு, பம்பரம், கிளித்தட்டு, கோகோன்னு விளையாடுவாங்களே, அதுவா? இல்ல மிஸ், கேம் போன்லயே விளையாடுவோம் மிஸ். பசங்களா நல்லா கேட்டுக்குங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை விளையாட்டுன்னு பாரதி சொல்லியிருக்காருல்ல, அதன்படி நீங்க ஓடி ஆடி விளையாடுனா உங்க கை கால்கள் நல்லா வலுவோடும் ஆரோக்கியமாகவும் உடற்பயிற்சி செய்தார் போல பயன் கிடைக்கும். போகாமே ஃப்ரீ ஃபயரு, இந்தியன் பைக்கு, டிராபிக் ரேஸு, மைண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் விளையாண்டா செம்ம ஜாலியா இருக்கும் மிஸ். என்னடா புதுசா விளையாட்டு சொல்ற? இப்படிலாம் கேம் விளையாடக்கூடாது, பாடத்தை மட்டும் கவனிக்கணும். எஸ் மிஸ். சரி, உன் தலை குருவி கூடு மாதிரி இருக்கு, என்னடா இது? இதான் பேசணும் மிஸ்.
மிஸ் நேத்து என்ன ஹேர் கட் பண்ண சொன்னீங்களே பாருங்க. என்னடா இது தலையில கோடு போட்டிருக்கு? இதே ஃபார்மே கட்டிங் மிஸ். இப்படியே இருக்கும். என்ன விளையாட்டோ என்ன ஹேர் கட்டோ மொத்தத்துல நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு வரும்போது ஒழுங்கா ஹேர் கட் பண்ணிட்டு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்க. சரிங்க மிஸ். காட்சி 2. அந்த காலம். இடம் பள்ளிக்கூடம். நேரம் காலை 9 மணி. பங்கு பெறும் கதாபாத்திரங்கள் ஆசிரியர் மாணவர்கள். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். போன வாரம் எழுதின எக்ஸாம் பேப்பர் தர்றேன், வந்து வாங்கிக்கோங்க. நுவைரா இந்தா உன் பேப்பர். ஜஸ்லா இந்தா உன் பேப்பர். தஹானி இந்தா உன் பேப்பர். ஷஷ்மின் இந்தா உன் பேப்பர். ருமைனா இந்தா உன் பேப்பர். ஜஸ்லா நீ எத்தனை மார்க்கு? 98 மார்க் டீச்சர். நுவைரா நீ எத்தனை மார்க்கு? 60 மார்க் டீச்சர். ருமைனா நீ எத்தனை மார்க்கு? 97 மார்க் டீச்சர். தஹானி நீ எத்தனை மார்க்கு? 95 மார்க் டீச்சர். ஷஷ்மின் நீ எத்தனை மார்க்கு? 99 மார்க் டீச்சர். நுவைரா ஏமா உனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு? டீச்சர் என்னால வீட்ல போய் படிக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்ல கரண்ட் இல்ல. நீங்க வகுப்புல பாடம் நடத்தும் போது அதை கவனிச்சு தான் நான் இந்த மார்க் எடுத்தேன். நன்று, அருமை அருமை. கவனிச்சே உன்னால இவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னா கண்டிப்பா உன்னால முழு மார்க்கையுமே எடுக்க முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சரிங்க டீச்சர், இனிமே பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போனவுடன் படிக்கிறேன். நல்லது மாணவர்களே, அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். தேங்க்யூ டீச்சர். ஆகவே அறிவை வளர்த்த ஆசான்களே என்று மதித்த காலம் போய் ஆசிரியரே என்று அதட்டி அழைக்கும் காலம் வந்தது. உடலுக்கு பயிற்சி தரும் விளையாட்டுகளை விட்டுவிட்டு ஓரிடத்திலே முடக்கி போடும் 3வது கையினால் நகர்கிறது உலகம் என்பதை காட்டியது இக்காட்சி. காட்சி 3. இடம் இந்த காலம். இடம் கடைத்தெரு. நேரம் காலை 11 மணி. பங்கு பெறுபவர்கள் அம்மா, தோழி, பள்ளி அலுவலர். இந்த காலம் இது 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 லேட்டஸ்ட் காலம். இந்த காலம் இது 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 லேட்டஸ்ட் காலம். பள்ளியிலிருந்து அழைப்பு மணி ஒலிக்கிறது. ஹலோ, யாரு? ஹலோ, சமீர் அம்மாவாமா? ஆமாம் சார். உங்கள் பையனுக்கு காய்ச்சலாக இருக்கு, வந்து கூட்டிகிட்டு போங்கம்மா. நான் இப்போ ராம்நாட்டில் இருக்கேனே, என்னால் வர முடியாது சார். ஒரு மாத்திரையை போட வச்சு சாயங்காலம் வேனில் ஏற்றி விட்டுடுங்க. சரிம்மா. ஏண்டி பையனுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லையா? வீட்டில் யாருமே இல்லடி, அவரும் வெளிநாட்டில் இருக்காரு. உன் கூட அம்மா, அப்பா, அத்தை, மாமா இவங்கெல்லாம் இல்லையா? இல்லடி, நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போதான் அவங்களோட அருமை புரியுது. போடி போ. இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குடும்பங்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்தாதான் இந்த மாதிரி அவசர நேரங்களில் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்போவே போய் என் குடும்பத்தோட சேர்ந்து வாழ போகிறேன். சரிடி, நல்ல முடிவு எடுத்த. வா, ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். காட்சி 3. அந்த காலம். அந்த அந்த காலம் அது 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 அற்புதமான காலம். அந்த காலம் அது 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 அற்புதமான காலம்.
நேரம் காலை 8 மணி. பங்கு பெறுவோர் தாத்தா, பாட்டி, சித்தி, மாமா, அத்தை, அக்காள், தம்பி, தங்கை. பேராண்டி போய் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு ஓடி வாடா. டே கண்ணா, இந்த தாத்தாட்ட போய் கொடு. கொண்டா. பாப்பா வா, சித்தி உனக்கு தலை கட்டி விடுறேன். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு இல்ல, அம்மா சமைக்கிறாங்க தானே. சரிங்க சித்தி. டே கண்ணுகளா, இன்னைக்கு 2 பேரையும் மாமா தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் விட போறேன். சரிங்க மாமா. பசங்களா, இன்னைக்கு என்ன வீட்டு பாடம் கொடுத்தாங்க? வாங்க அக்கா சொல்லி தரேன். சரிங்க அக்கா. அப்பா அப்பா, நம்ம வீட்ல இப்ப போலவே எப்பவுமே தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, அண்ணன், அக்கா எல்லாருமே நம்ம கூடவே இருப்பாங்களாப்பா? ஆமாம் பசங்களா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் வேலைகளை பகிர்ந்துகிட்டும் பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம மனித மனதுக்கு மதிப்பு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் இப்ப போல எப்பவுமே சந்தோஷமா வாழலாம் செல்லங்களா. சரிங்கப்பா. அந்த காலம் இந்த காலம். அந்த காலம் அந்த காலம் அது 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 அற்புதமான காலம். இந்த காலம் இது 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 லேட்டஸ்ட் காலம். உணவே மருந்தாகும் அக்காலத்தில், மருந்தே உணவாகும் இக்காலத்தில். வீட்டு வேலைகள் செய்வதே உடற்பயிற்சியாம் அக்காலத்தில், உடலை அசைப்பதே வேலையாம் இக்காலத்தில். உறவுகளோடு உறவாக ஒற்றுமை அக்காலத்தில், முகம் தெரியா நண்பர்களின் முகநூல் சிநேகிதம் இக்காலத்தில். எனவே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று இக்கால உணவு முறை, நாகரிக வாழ்க்கை, பழக்க வழக்கம், குடும்ப ஒற்றுமைகளிலிருந்து மாற்றம் தேவையே என்று கூறி விடைபெறுகிறோம். Fine portrayal of human feelings. It was very much realistic and apt to the need of the hour. Give them a big round of applause.